எல்லாருக்கும் வணக்கம். இந்த சாப்பாடெல்லாம் கல்யாணத்தில் போடுவாங்க இல்லைங்களா? காலையில் இந்த ஒரு 6, 7:30 முகூர்த்தம் அந்த மாதிரி காலையில் டைமில் அந்த சாப்பாடு வந்து நம்மளுக்கு வந்து எல்லாருக்கும் இலையில வச்சுட்டு முன்னாடியே வந்து இலையில ஃபுல்லாக எல்லாம் நிரப்பி வச்சுட்டு நம்ம போயிட்டு சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். ஒரு சிலர் நம்ம போன உடனே அந்த வாழை இலையை வந்து விரித்து போட்டு எல்லாம் ஃபுல்லாக பூரி, பொங்கல், இட்லி, சாம்பார் எல்லாம் வந்து கசகசன்னு வைப்பாங்க. என்னென்னா அந்த இலையில அவங்க என்ன செஞ்சுருக்காங்களோ அந்த டிஷ்ஷு வந்து அதில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு என்னென்னா அந்த காலையில் என்னால் சாப்பிட முடியாது. அதுக்காக எல்லாத்தையும் அவங்க என்னென்ன வைக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் நம்ம வச்சுட்டு வேஸ்ட்டு பண்ணுறத விட, நான் வந்து இதுவரையும் கல்யாணத்துக்கு போயிட்டு ஒரு முறை கூட நான் வந்து அந்த சாப்பாடை வந்து அந்த மாதிரி ஃபுல்லும் போட்டு நான் சாப்பிட்டதில்ல. எவ்வளோ ருசியாக இருந்தாலும் நம்மளுக்கு பசி எடுத்தால் தான் தோணுனா தான் சாப்பிட முடியும் இல்லைங்களா? நான் என்ன பண்ணுவேன்னா, காலையில் அந்த சாப்பாடு சாப்பிட்ற டைம் வந்து நான் வந்து ஒரு 9 மணிக்கு மேலே சாப்பிடுவேன். அதனால் வந்து நான் வேஸ்ட்டு பண்ணாமல் சாப்பாடை அந்த இலையில போட்டு 2 இட்லி வேணும் அப்படின்னா 2 இட்லி மட்டும் வைங்க, தோசை 1 வேணும்னா 1 தோசை மட்டும் வைங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டு வாங்கி சாப்பிடுவேன். ஏன்னா வந்து நமக்கு என்ன நம்மளுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா அந்த சாப்பாடை காலையில் அவங்க 4 மணிக்கும் 3 மணிக்கும் எழுந்து கஷ்டப்பட்டு செஞ்சு அதை வந்து அந்த இலை ஃபுல்லாக போட்டு நம்ம வேஸ்ட்டு பண்ணுறத விட அதை என்ன பண்ணுவாங்கன்னா அதை மூடி வச்சுருவாங்க. ஒரு சிலர் வந்து ஃபுல்லாக போடுற வழியும் போடட்டும்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக மூடி வச்சுட்டு அந்த சாப்பாடை வந்து கீழே கொட்டிடுவாங்க. கீழே அதை அப்படியே அந்த இது டஸ்ட்பினில் வந்து போட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனக்கு பார்க்க. நான் இதுவரையும் அந்த மாதிரி செஞ்சது கிடையாது. நமக்கு என்ன பிடிக்குதோ, நம்மளால் என்ன சாப்பிட முடியுமோ அதை மட்டும் நீங்கள் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த மாதிரி இந்த ஆடு மாடுக்கெல்லாம் போட்டாங்கன்னா கூட அந்த சாப்பாடை ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சாப்பாடு விஷயத்தில் அந்த பந்தியில் போடும்போது நம்ம வீட்டில் இருக்கும் போதுமே தேவைக்கு தட்டில் வச்சுன்னு பசி எடுத்தால் திரும்ப கூட வச்சு சாப்பிட்லாம், தப்பில்லை. அது அப்படியே தட்டோட இலையோடு விடுறது அதெல்லாம் பார்த்தா நான் இதுவரையும் விட்டது கிடையாது. அதனால் வந்து நீங்களும் அதை முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்களும் அப்படி பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.